ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொப்பம்பட்டி சீரக சம்பாவில் செய்யப்பட்ட தபா ஸ்டைல் சிக்கன் பிரியாணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் எண்ணெய் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி மசாலா பொருள் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சால் தான் பிரியாணிக்கு நல்லா வாசம் கிடைக்கும். அதனால் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்குறது தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் எவ்வளோ தூரம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதங்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்குறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து பிரியாணியோட ஸ்பெஷலு. அதனால் அதையும் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கீறி போட்டிருக்கேன். புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இதை வந்து அரைச்சி செஞ்சு நம்ம செய்யலாம். இதை அரைச்சி செய்கிறது எப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இதுவும் வந்து வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மசாலா போட ஆரம்பிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன், தென் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா தூள் இருந்தது அப்படின்னா அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் இல்லை அப்படின்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து வெங்காயத்தோட நல்லா கலந்து வர மாதிரி இந்த மசாலா வதக்கிக்கோங்க. இதுதான் வந்து பிரியாணிக்கு நல்ல கலரை கொடுக்கும். இந்த எண்ணெயில் வதக்கிறது தான் நம்மளுக்கு நல்ல கலரை கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தயிர் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 1/2 கிலோ சிக்கன் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது வந்து இந்த மசாலாவோடு சேர்கிற மாதிரி சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினீங்க அப்படின்னா சிக்கனில் இருந்து லைட்டாக தண்ணி விட்டு வரும். அப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிறப்ப அந்த தயிர், அந்த மசாலா பொருள், சிக்கன், வெங்காயம், புதினா மல்லி எல்லாம் வந்து நல்லா கலந்து பாருங்கள். பிரியாணி பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த சிக்கன் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைனாலும் நம்ம ரைஸ் போடுறப்ப பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சிக்கன் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் அந்த பிரியாணியில் இருந்து நல்லா அந்த மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நான் கொப்பம்பட்டி சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறப்பயே தண்ணியில் போட்டு லைட்டாக அலசி ஒரு 3-4 தடவை அலசி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த 1/2 கிலோ ரைஸுக்கு 2 பங்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த சீரக சம்பா ரைஸை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு, தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அந்த ரைஸை மட்டும் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நம்ம உப்பு காரம் பார்த்துக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை மூடி ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு விசில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொப்பம்பட்டி சீரக சம்பா பிரியாணி தபா ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிரும். இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும். இந்த இது வந்து நெய் போடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நெய் போட்டுக்கோங்க. நான் எடுத்த கிளிப்பிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்திருக்கு. இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை வேணால் ஒரு 1.25 பங்கு வேணால் விட்டுக்கோங்க. தேங்க்யூ.